உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை வங்காளதேசம் என்கின்ற வங்கதேசம். பாகிஸ்தானிலிருந்து 1971 பிரிந்து 1974 பாகிஸ்தானே அல்லாவின் பெயரால் இஸ்லாமிய நடைமுறையில் அங்கீகரிக்கப்பட்ட 17 சனக்கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய தேசம் வங்கதேசம். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை இப்பொழுது படுகொலைகளிலும் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையும் தொடர்கிறது. இதற்கு என்ன காரணம்? இதை நாம் பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்மை நாடுகள் பங்களாதேஷ், சீனா, பாகிஸ்தான், மாலத்தீவு, நேபாளம், அது கொஞ்சம் தள்ளி பர்மா, வியட்நாம், இலங்கை, இப்படி எல்லா நாடுகளும் நம்மளை சுற்றி தெற்காசியாவில் பிராந்தியத்தில் இருக்கு. மிக முக்கியமாக இந்தியா இந்த பிராந்தியத்தில் வலிமை மிக்க இராணுவம், உற்பத்தி, பணம், மக்கள் தொகை எல்லாவற்றிலும் இந்தியா டாப் மோஸ்ட்ல இருக்கு. இப்ப நம்ம நாடு இன்னும் நல்லா இருக்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு அமைதி. இன்னைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா என்ன சொல்லுது? இன்ஃபில்ட்ரேஷன், ஊடுருவல். எங்கிருந்து? வடகிழக்கு மாநிலங்கள்ல வங்கதேசத்திலிருந்து ஏராளமானவர்கள் இங்கே ஊடுருவுகிறார்கள் என குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அந்த ஊடுருவல்காரர்கள் முஸ்லிம்கள். அவர்களின் ஊடுருவல் இந்த நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு பெரும் அச்சுறுத்தல் என அடிப்படை RSS சங்க பரிவார்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க. அது அரசியல். நம்ம அதை தாண்டி இன்னைக்கு வங்கதேசத்துல என்ன பிரச்சனை? 71 ஆகா கான் பாகிஸ்தான்ல இருக்கும்போது முஜிபுர் ரஹ்மான் குடும்பம் சுடப்பட்டது. அதுல தப்புன அவாமி லீக்கினுடைய அவருடைய மகள் ஷேக் ஹசீனா அவர் தான் இப்போ அங்க ஆண்டுகிட்டு இருந்தார். அதுக்கிடையில இந்த நாட்டில் ஒரு பெரிய மாணவர் இளைஞர் புரட்சி வெடித்தது. என்ன காரணம் தெரியுமா? அதை சொன்னா தான் உங்களுக்கு புரியுங்க. 30% தியாகிகள், நாட்டு விடுதலைக்கு பாடுபட்ட அவர்களுடைய குழந்தைகளுக்கான இடஒதுக்கீடு. இப்போ நம்ம நாட்டில் SC/ST இருக்கா, நம்ம நாட்டில் மற்றும் இருக்கா, அதே மாதிரி 30 விழுக்காடு தியாகிகளின் குடும்பத்தினருக்குன்னு ஒதுக்கீடு செஞ்சாங்க. இது 71 2023 வரைக்கும் ஒன்றும் பண்ணல. நாட்டில் ஜனத்தொகை அதிகரிப்பதும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போனதும் ஏனைய மக்களிடத்தில் அதென்ன அவங்க குடும்பத்துக்கு மட்டும் 30%. 100 வேலையில 30, 1000ல் 300, 1,00,000ல் 30,000. அடே அப்பா, கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுச்சி ஏற்பட்டு போராட்டமாக மாறி அது கடைசியில நாட்டில் நூற்றுக்கணக்கான பேர் ஷேக் ஹசீனாவால் தூண்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதில் அவர் ஒரு குறிப்பிட்ட ஆம்பிட் வரைமுறை மீறி போய் தன் உயிரை பாதுகாக்க இந்தியா அவர் கேட்கிறார். இந்தியா அவருக்கு சாதகமான நாடு. அவர் இந்தியாவுக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு தலைவர். உடனே புறப்பட்டு வாங்கன்னு நம்ம நாட்டுடைய இன்டெலிஜென்ஸும் அரசு தலைமையும் சொல்லுது. அவர் அங்கிருந்து புறப்பட்டு வடகிழக்கு மாநிலம் ஆசாமில் அல்லது அந்த பகுதியில் ரகசிய கூடாரத்தில் கடும் பாதுகாப்புக்கிடையே அவர் தங்க வைக்கப்படுகிறார். இப்ப இதுக்கிடையில இன்டர் மினிஸ்ட்ரி போர்ட்போலியோ, அதுல யாருன்னா முகமது யூனஸ். அவர் வயசான ஒரு 80 வயசு பெரியவர். அவர் நொபல் பரிசு பண்ணவர். மைக்ரோ ஃபைனான்ஸ் போன்ற பல விஷயங்களை ஆய்வு செய்தவர். அதாவது சிறு குறு தொழில்கள் இதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ். அமெரிக்கா இவருக்கு நொபல் பரிசு கொடுத்தது. சரி, இப்போ ஒரு வருஷமா அவர் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவார் என்று சொன்ன நிலையில் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆன பிறகும் அமைதி திரும்பாமல் அங்குள்ள கோர்ட் ஒரு வெர்டிக்டை வெளியிடுறாங்க. அந்த வேர்டிக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமல்லாமல் நாட்டில் ஒரு அழிவை நோக்கி மக்களை கொன்ற ஹசீனா, ஷேக் ஹசீனாவை தூக்கிலிட வேண்டும் என கோர்ட் அனுமதி கொடுத்துட்டாங்க. தீர்ப்பு வந்துடுச்சு. இந்தியாவுக்கு என்ன சொல்றாங்க? அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜமாத்துல் இஸ்லாமி அரசு தலைமை
ஷேக் ஹசீனாவை நீங்க வைத்தா எங்க நாட்டில் உங்க மேல தப்பு கணக்கு வரும், அந்த அம்மாவை என்கிட்ட ஒப்படைங்க, எங்களுடைய கோர்ட் சொல்லிட்டுங்கிறாங்க. நம்ம ஜெய்சங்கர் என்ன சொல்லிட்டார் ஐயா அவர்கள்னா, அவங்கள எங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி புகலிடம் தஞ்சம் புகுந்தவர்களை பாதுகாப்பது ஒரு அக்ரிமெண்ட். நாங்கள் உங்கள்கிட்ட அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடலை, வி டிடன்ட் சைன், நான் எதுவுமே சைன் பண்ணலை, அதனால நாங்கள் ஒப்படைக்க முடியாதுன்னு இந்திய அரசு தெளிவாக கூறிட்டு. இப்போ அவங்களுக்கு என்னாச்சு, பாகிஸ்தானில் 2 விதமான அமைப்புகள் இருக்காங்க. ஒன்று கடும் போக்குவாத தீவிர இஸ்லாமிக் சிந்தனை கொண்ட கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷன், அதாவது பழமைவாத. இப்போ இந்தியாவில் இந்துத்துவா இருக்கா பாருங்க, இந்த ஹிந்து தேசிய நாடுகள் இருப்பதை போன்று அங்கே ஜமாத்துல் இஸ்லாமி போன்ற ஒரு 7-8 அமைப்பு இருக்கு. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுயம் சேவக் RSS போன்ற அடிப்படைவாத ஹிந்துத்துவா, இதே போன்று ஜமாத்துல் இஸ்லாமிங்கிற அமைப்பு முழுமையாக இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை கொண்டு வர அவர்கள் பாடுபடுவதாகவும், ஷேக் ஹசீனா போன்ற ப்ரோ டெமோக்ரஸ்ட் ஜனநாயக வழியில் இருக்கும் லிபரலைசேஷன் தாராளமயம் பெண்ணுரிமை பேசுபவர்களை பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு குரலை வலிமையாக அவர்கள் எடுத்து வருகின்ற நேரத்தில் அந்த ஜமாத்துல் இஸ்லாமி என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் இன்றைக்கு ஆளுகிற யூனுஸுக்கு அடிப்படையாக நெருக்கமாக ஆகிவிட்டார்கள். அப்ப யூனுஸ் என்ன சொல்றாருன்னா, அவர் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அவர் ஜமாத்துல் இஸ்லாமி போன்ற அமைப்பிற்கு அவர் ஆதரவு கொடுக்கிறார். ஜமாத்துல் இஸ்லாமி போன்ற இஸ்லாமிய கோர் வலதுசாரி வங்காளதேசத்தில் அதிகாரத்தை மையப்படுத்துகிறது. இதுதான் அங்க இருக்கக்கூடிய தற்போதைய பிரச்சனை. இதற்கு இடையில இந்தியாவுக்கு எதிராக இந்த தூண்டிவிடப்பட்ட கொதிநிலையில ஒரு புதிதான ஒரு இளைஞர் முளைக்கிறார், புரட்சிகர வங்காளதேச அமைப்பு. அவர் பேரு ஷெரீப் உஸ்மான் ஹாதி. அவர் வாயை திறந்தா வெறுப்பும் நெருப்பும் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரமா பரவுது. திடீரென அவர் மேடையில் பேசும்போது வங்கதேசத்து 2 பிரஜைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். உடனே கலவரம் பரவி என்னாச்சு, இந்தியாவின் தூண்டுதல், இன்டெலிஜென்ஸின் தூண்டுதல், ராவின் தூண்டுதல் என்ற செய்தி பரவி இந்தியாவுக்குள் அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியாக பேசின பேச்சுக்கு என்ன ஆதாரம்னா, அகண்ட பங்களாதேஷ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கம், 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் பங்களாதேசத்துக்குரியது, இதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு இந்திய வெறுப்பை கடுமையாக தன் 31 வயசில் கூடி ஒரு குழந்தை பெற்றிருந்திருக்கக்கூடிய இளம் போராட்ட தலைவர் கொல்லப்பட்டு விட்டார். அந்த நாட்டில இருந்தா சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு எதிராக மனநிலை அந்த நாட்டில் எல்லார்ட்டையுமே பரவிட்டு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு அந்த களத்தை தங்களுக்கு வாய்ப்பாக இந்திய வெறுப்பை பயன்படுத்தி உள்ளூர் இஸ்லாமிய அமைப்புகள், அடிப்படைவாத கோர் லெப்டிஸ்ட்ல ரைட் விங்ஸ் குரூப்ஸ், இஸ்லாம் ஜிஹாத் முஜாஹித் இந்த மாதிரி பேசுறவங்க அங்க அதிகரிப்பது அவ்வளவு நல்லா இல்லை. இது அந்த நாட்டுக்கும் நல்லதில்லை, சுற்றி இருக்கிற மற்ற தேசங்களுக்கும் நல்லதில்லை. இதை பயன்படுத்துகிற பாகிஸ்தான், இதை பயன்படுத்தி கொள்ளுகிற அமெரிக்கா, இதை பயன்படுத்தி கொள்ளுகிற சீனா, அவர்களுக்குள் முரண் இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு பாகிஸ்தான் மெல்ல இந்தியாவுக்கு எதிரான ஒரு காய நகற்றுறாங்க. சீனாவின் அமைச்சரும் பாகிஸ்தானும் வங்கதேசமும் முக்கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா வேறொரு பிளே பண்றாங்க. இந்தியாவுக்கு எதிராக காய்களை நகட்டுகிற நேரத்தில் நம்மை பொறுத்தவரை நமது அண்டை நாடுகளாக ஒரு பொருளாதாரத்தில் வலிமையாக ஆயத்த ஆடைகளில் எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா திருப்பூரை மிஞ்சிற அளவுக்கு வளர்ச்சி பெற்ற அந்த நாடு தற்போது படுமோசமான ஒரு சூழ்நிலையை சந்தித்து வருகிறது. ஜமாத்துல் இஸ்லாமி மட்டுமல்ல, ஏனைய அங்கே ஆளுகிற பல கட்சிகள், பல தலைவர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் நாடு முழுவதும் இந்தியா 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 என்ற சொல் பதத்தை பயன்படுத்துவதன் காரணம், இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் இந்தியா தான் காரணம், அனைத்துக்கும் இந்தியர்கள் தான், இந்தியாவே இன்ஸ்டிகேட் ஆபரேஷன் செய்கிறார்கள் என்ற மனோநிலையை அவங்க ப்ரொஃபஸ் பண்றாங்க, ப்ரொபகேட் பண்றாங்க.
இதை நம்முடைய மிலிட்ரியும் நம்முடைய இன்டெலிஜென்ஸும் நம்முடைய அரசியல் தலைமையும் ரொம்ப கவனமாக பார்க்கிறார்கள். ஷேக் ஹசீனா 1000க்கும் மேற்பட்டவர்களை கொல்லுவிட்டார். அவரை எங்களிடத்திலே ஒப்படை, நான் தூக்கிலிடவும். எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முகமது ஹாதி, உஸ்மான் ஹாதி கொலை செய்வதற்கு இந்திய இன்டெலிஜென்ஸ் தான் காரணம். இன்னொரு தலைவரும் கொல்லப்பட்டு விட்டார், சுடப்பட்டு விட்டார். ஆக இப்படி தொடர்ந்து வன்முறைகளின் களமாக மாறிவிட்டது. ஆக இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு அமெரிக்கா பார்க்கிறது. இந்தியாவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை பாகிஸ்தான் மற்றும் சீனா நடத்துகிறது. பாகிஸ்தான் அவர் நாட்டிலே சாப்பிட்றதுக்கு உணவில்லை. 4 பில்லியன் IMFல அவன் உதவி பெற்றிருக்கிறான். அவன் இப்பொழுது சிட்டங்காங்கில இருந்து பாகிஸ்தான் கராச்சிக்கு நேரடி கப்பல் தொடர்பை ஆரம்பித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இவர்கள் இஸ்லாம் என்ற அடிப்படையில் அவனை அவ்வளவும் உருதுவும் பெங்காலி மொழிக்கும் ஏற்பட்ட போட்டியில் பலர் கொல்லப்பட்டார்கள். அதன் விளைவுதான் இன ஒடுக்குதல் விளைவுதான் பங்களாதேஷ் இந்தியாவினுடைய ஆசீர்வாதத்தால் பிறந்தது. இன்னைக்கும் பலூச்சிகளின் போராட்டம் அங்கே தொடர்கிறது. அவன் நாட்டுக்குள்ளே பஞ்சாபிகளுக்கும் மற்றும் உண்டான பத்தான்களுக்குமான போட்டி தொடரத்தான் செய்கின்றது. ஆனா இதை எப்படியாவது பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக இந்த மண்டலத்தை மாற்ற பாகிஸ்தான், சீனா, அமெரிக்கா முயல்கிறது. அதைவிட வங்கதேசத்தில் இருக்கும் இஸ்லாமிய அடிப்படை மத தீவிர எண்ணம் கொண்ட தீவிரவாதிகள் முயல்கிறார்கள். ஆளும் அரசோ வயதானவரின் தலைமையில் அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சிக்கி யூனிட்டாக மாறி இருக்கிறது. நம்முடைய அஜித் தோவலோ, இந்திய பிரதமரோ, இந்தியாவுடைய இராணுவ தலைமையோ, ஜெய்சங்கர் போன்றவர்களோ திட்டத்தை என்ன வகுக்க போகிறார்கள்? இது ரொம்ப ஒரு கேள்வி. இதுதான் பாகிஸ்தானின், பங்களாதேஷும் சீனாவின் சதியை தாண்டி வங்கதேசத்தில் இன்னைக்கு இருக்கிற கொதி நிலைக்கு மூல காரணம். இந்தியா இதை ஓவர் கம் பண்ணியே ஆக வேண்டும். அது நடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.